ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். நாம் ஜெபிக்க துவங்கின நேரத்திலிருந்தே நம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க நம்முடைய இருதயத்தை திறப்பின இந்த நாட்களிலே ஆவியானவர் நமக்காக கிரியை செய்ய அவர் துவங்கி ஆயிற்று. ஆமென். பரம் நமக்காக திறக்கப்பட்டாயிற்று. கர்த்தர் தமது தூதர்களை அனுப்பி ஆமென் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தமது கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமோ, எந்தெந்த சத்துருக்களை துரத்த வேண்டுமோ, எந்த அந்தகாரங்களின் மேலே ஜெயம் உண்டாக வேண்டுமோ, ஆமென் கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய துவங்கி ஆயிற்று. ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி இருதயத்தை திருப்பி தேவனுக்காக ஏங்கி நிற்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய துவங்கி ஆயிற்று. கர்த்தர் உனக்காக செயல்பட துவங்கி ஆயிற்று. கர்த்தர் தமது வான தூத சேனைகளோடு இறங்கி வந்து தமது ஜனத்தை நிறைத்து தமது ஜனத்தை ஆளுகை செய்து எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் பாதாள வல்லடிக்கும் தப்புவித்து தமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் தமது பிள்ளைகளை ஆளுகை செய்ய துவங்கி ஆயிற்று. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே ஆமென். இந்த 21 நாட்களும் தேவ சமூகத்தில் விடாமல் காத்திருங்க, பொருத்தனைகளோடு காத்திருங்க, ஜெப விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைத்தவர்களாய் காத்திருங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் கிரியை செய்கிறவர். பூமியின் ஒரு முனை தொடங்கி பூமியின் கடைமுனை மட்டும் எல்லா மனிதர்களாலும் நம்பப்படத்தக்கதான ஒரே தெய்வம் அவர். எந்த இடத்திலிருந்து நீங்கள் எந்த ஸ்தானத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் உங்களுக்காக அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். உங்கள் நம்பிக்கைக்கு தக்கதாய் நீங்கள் தேவனை நோக்கி நம்பி அமர்ந்திருக்கிற அந்த காத்திருப்புக்கு தக்கதாய் பிரதிபலனை காணும்படி செய்கிறவர். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுக்கிற கத்து. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன், உங்கள் ஜெபங்களுக்கு தக்க பலன், உங்கள் கண்ணீருக்கு தக்க பலன், உங்கள் வேதனைகளுக்கு தக்க பலன், உங்கள் பெருமூச்சுக்கு தக்க பலனை அவர் கொடுத்து ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவர் நடத்த வல்லமை உள்ள கர்த்தர், அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். ஆமென் ஆமென். இருதயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நோக்கி அப்படியே கூப்பிட துவங்கட்டும். நாவுகள் அல்ல, இருதயம் உடைந்து உருவாக்கின கர்த்தருக்கு முன்பதாக, நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, அந்த நொறுங்கொண்ட இருதயத்தோடு, அப்பா நீரல்லவோ சர்வ வல்லமை உள்ள தெய்வம், நம்முடைய சர்வ வல்லமையுமே வாழ்க்கையில விளங்க பண்ணும்படியாக நம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீ நம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய சர்வ வல்லமையும் பார்க்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நம்முடைய ஓங்கிய புயத்தை நான் பார்க்கும்படியாக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணும்படியாக, எங்கள் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை பார்க்கும்படியாக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உயிர்மீட்சியை காணும்படியாக உடைய சமூகத்தில் நான் எழுந்து வந்திருக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா 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 ஆமென். எனக்காக இறங்கி வாரும், எனக்காக எழுந்தருளும் ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, மகிமையின் சொரூபியே, ஆமென். பாவிகளை ரட்சிக்க வந்த தேவகுமாரனே, எனக்காக எழுந்தருளும், எனக்காக இறங்கி வாரும், என் சார்பில் செயலாற்றும்படியா எழுந்தருளும். ஆமென். எனக்கு துணையாளராய் எழுந்தருளும், எனக்கு பக்க பலனாய் எழுந்தருளும். எனக்கு நிற்க பலன் இல்ல ஆண்டவரே, இந்த காரியங்களை செய்ய எனக்கு திராணி இல்ல ஆண்டவரே. பலன் இல்லாத எனக்கு பலனை தரும்படியாய், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக, சோர்ந்து போன என்னை திரும்பவும் தேற்றும்படியாக எழுந்தருளுமையா எழுந்தருளுமையா எழுந்தருளுமையா. ஹல்லேலூயா 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 ஆமென். நம்முடைய மார்பிலை சாய்ந்து கடந்த அந்த யோவானை தேற்றும்படிக்கு, ஆமென், பக்மு தீவில பக்தனை தேற்றினீரே, என்னை இந்த நாளிலே தேற்றும்படியா எழுந்தருளுமையா. இந்த வனாந்தரமான வாழ்க்கையில என்னை தேற்றும்படியா நீர் எழுந்தருளும். இந்த வெறுமையான வாழ்க்கையில என்னை தேற்றும்படியாய் நல்ல ஔஷதமாய் வாங்க ஆண்டவரே. அப்போ என் இருதயத்திற்கு நல்ல சிநேகிதனாய் வாங்க ஆண்டவரே. என் இருதயத்திற்கு நல்ல ஸ்நேகமாய் அன்பாய் நீர் எழுந்தருளுவீராக. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. நீசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே
பாதத்திலே ஏக்கமோற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ மாறும் இறங்கி மாறும் எங்கள் மத்தியிலே பரிசுத்தரே இப்போ மாறும் இறங்கி மாறும் எங்கள் மத்தியிலே பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே அப்பா என்னையும் தேற்றி எனக்கு வேற யாரு உண்டு ஆண்டவரே என்னை தேற்றணும் அப்படின்னா என்னை தேற்ற நீர் மாத்திரமே எனக்கு உண்டு அப்பா ஆமென் என்னை தேற்றி ஆற்ற வாருமையா உடைய அன்பினால் என்னை நிரப்ப வாருமையா உடைய மெல்லிய பிரசனத்தினால் என்னை மூட வாருமையா உடைய ஸ்நேகத்தினால் என்னை அரவணைத்து கொள்ள வாருமையா உடைய நேசத்தை நான் பகிர்ந்து கொள்ளும்படியா உடைய நேச அன்பினை நான் களி கூறும்படியாக ஒரு முறை கூட உடைய மெல்லிய பிரசனை என்னை நிரப்பட்டு ஆண்டவரே ஒரு முறை கூட உடைய பரிசுத்த கரம் என்னை அரவணைக்கட்டுமையா அப்பா இறங்கி வாரும் எங்கள் ஆமே சபை இணைந்து சத்தமாய் இப்போ வாரும் இறங்கி வாரும் வாருமையா வாருமையா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இப்போ வாரும் ஏகோபித்து சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒரு மனதோடு பரலோக தேவனுக்கு நேராய் உங்க இருதயங்கள் ஒரு மனப்படட்டும் இதோ கர்த்தர் வானத்தை தாழ்த்தி இறக்கி தமது மகிமையினால் தமது ஜனத்தை சந்திக்கும்படியாக எழுந்தருளுகிறார் ஆமென் வானம் திறந்து தேவ மகிமை வானம் திறந்து கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னம் இதோ இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து தமது பிள்ளைகளுக்கு உத்தரவு அருளுகிற தெய்வம் ஹல்லேலூயா கர்த்தாவே எழுந்தருளுவீராக கர்த்தாவே எழுந்தருளுவீராக சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு அடிந்து விழும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராய் உம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு நல்ல ஔஷதமாய் உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையாய் எழுந்தருளுவீராக கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காக நல்ல கரம் தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் மகிமைக்காய் நன்றி அப்பா உம்முடைய வருகைக்காய் நன்றி ஆவியானவரே உம்முடைய நிறைவுக்காய் நன்றி ஆவியானவரே இன்றைக்கு நீர் உம்முடைய ஜனத்தை விசேஷித்தமாய் நீர் நடத்துகிறபடி அளவுக்கு சோத்திரம் விசேஷ பாதைகளிலே நீர் கொண்டு போகிறபடியா சோத்திரம் உம்முடைய வழிகளில் நீர் நடத்தி உம்முடைய பாதைகளை உம்முடைய ஜனத்திற்கு தெரிவித்து ஆமென் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுகிற நல்ல தெய்வமே நன்றிப்பா நன்றிப்பா நன்றி பரிசுத்த ஆவியானவரே தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே Yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, hallelujah. Oh rakadala shaharatano. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Amen. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் 21 நாட்கள் நாம் காத்திருக்க போகிறோம். இந்த 2வது நாளிலே ஆவியானவர் தமது பாதையிலே நடத்துகிறவர் ஆவியானவர் அவர் நினைக்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லுகிறவர் ஆவியானவர்
அவர் நினைக்கிறதை நம்மை கொண்டு செய்ய வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் இன்றைக்கு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஈசாக்கோடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாக எலியேசரை நேர் வழியாய் நடத்தினது போல உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாக உங்களை நேர் வழியிலே நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தியோப்பியா மந்திரியை ரட்சிக்கும்படியாக பிலிப்புவை கொண்டு போனது போல பிலிப்புவை கைதூக்கி எடுத்து ஆமென் தேசம் விட்டு தேசம் கடத்தி கொண்டு போனது போல ஆமென் உங்க குடும்பங்களில் அற்புதங்களை செய்யும்படியாக, உங்க பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக, உங்க வீட்டிலே ஒரு ரட்சிப்பை பார்க்கும்படியாக அவர் நடத்த துவங்குகிறார். அவர் நடத்த துவங்குகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தமது பாதைகளை காட்டும்படியாக பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாயும் அவர்கள் கூடவே இருந்து அவர் நடத்துகிறார். அவர் கூடவே இருந்து நடத்துகிறார். அவர் கூடவே இருந்து நடத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்கு தமது பாதைகளை தெரிவிக்கும்படியாக, தமது வழிகளை தெரிவிக்கும்படியாக ஆமென், ஆமென், ஆமென் அவர் கூட இருந்து நடத்த போகிறார். அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அந்த நல்ல சிநேகிதன் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அந்த நல்ல ஆத்தும நேசர் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை தட்டி அவருடைய சமூகத்தில் அப்படியே பேச துவங்குங்க, அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. அப்படி உங்க இருதயம் தேவனுக்கு நேராக கதற துவங்கட்டும். உங்க கண்ணீர் அவருடைய பாதத்தில் விழட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா கதல ஷஹரதனோ ரிகபபல தரதனரா. பிரசன்னத்திற்காக நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். கழுகு தன் குட்டின் மேல் அசைவாடுகிறது போல எங்க மேல அசைவாடுகிற நல்ல தெய்வமே அப்பா, அப்பா, அப்பா எங்கள் வாழ்வு எங்கள் பாதைகளை தெரிந்திருக்கிறவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுகிறவரே, எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனே. தகப்பன் தன் பிள்ளைகளை தோளிலே தூக்கி சுமந்து நடத்தி செல்லுகிறது போல உம்முடைய ஜனத்தை நீ நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் நீ நடத்துகிறபடியா ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் நேர் வழியாய் நடத்தி கொண்டு போக வேண்டிய ஸ்தானத்திலும் நீர் தீர்மானித்து வைத்திருக்கிற இடங்களிலும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி உம்முடைய ஜனத்தை நீர் கொண்டு செல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரகதல ஷஹரதனா ரிகவரவலவோ சந்துராதன ரகசியாதனர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆமென். அப்படி சொல்லுங்க, என் ஏக்கம் நீங்க தான் ஆண்டவரே, என் வாஞ்சு நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு ஆமென் துணையாளர் நீர் மட்டுமே. ஆமென். எனக்கு நீர் மட்டுமே. உம்மை அல்லாமல் என்னால் வேற யார் ஆண்டவர் என்ன நடத்த முடியும்? உம்மை அல்லாமல் வேற யார் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க முடியும்? நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகாத நல்ல மேகமாய் முன் சென்றீரே ஆண்டவரே. என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்தும்படியாக எனக்கு முன் செல்லுங்கப்பா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆண்டவரை நோக்கி, எனக்கு முன் செல்லுங்கப்பா, எனக்கு முன் செல்லுங்க ஆண்டவரே. அப்பா என்னை விட்டு விலகாத நல்ல மேகமே. ஆமென், 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 ஆமென். எஸ் ஜீசஸ். ஆமென். என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் என்னை மூடுவீராக. உடைய மெல்லிய பிரசனம் என்னை நடத்தட்டும். எல்லா அசுத்தங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. உடைய கிருபைகள் ஒரு விசை கூட இந்த நாளில் உடைய புது கிருபைகளை பொழிந்தருள்வீராக. ஆமென். நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஒவ்வொரு நாளுக்கும் புது புது கிருபைகளை பகிர்ந்தளிக்கிற கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபைகளை தந்து ஆமென், ஆமென் நடத்துகிற நல்ல ஆவியானவர், நடத்துகிற
நடத்துகிற நல்ல ஆவியானவர், ஆமென் ஆமென், அவர் நடத்த துவங்குகிறார், அவர் பேச துவங்குகிறார். அவருடைய சத்தத்தை இன்றைக்கு அநேகர் கேட்க துவங்குகிறீர்கள். ஆமென். அவர் தமக்கு பிரியமான பாதையிலே நடத்தும்படியாக தமது சித்தம் போல இன்றைக்கு அநேகரை கரம் பிடித்து கர்த்தர் நடத்த துவங்குகிறார். இனி நீ தனிமை இல்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இனி நீ தனிமை அல்ல. ஆமென். என்னை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டாய் அல்லவோ, என்னை உறுதியாய் சார்ந்து கொண்டாய் அல்லவோ, நான் மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். ரகதல ஷஹரதனா ரிகவல ஷஹதல ரம்தன பௌரியா ரிஹம்தராதல பௌஷந்துராதனர. ஹalleluya hallelujah 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 hallelujah. விண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவி. ஆமென். அப்படி ஜபமாய் ஆண்டவரை பார்த்து வெண்பனியை போல என்னை சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரை, என்னை சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்திருக்குமா போல என் கிருபை எப்பொழுதும் என் ஜனங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை என் பிள்ளைகளை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும், என் மகிமை என் ஜனத்தை சூழ்ந்திருக்கும். ஆமென். விண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே, வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே. வற்றாத ஊற்றாக வந்தீர், வறட்சிகள் நீங்கிட செய்தீர். வற்றாத ஊற்றாக வந்தீர், வறட்சிகள் நீங்கிட செய்தீர். பின்மாறி மழையாய் இந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை அறிந்திடவே. பின்மாறி மழையாய் இந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை. ஒரு முறை கூட சொல்வோமா? பின்மாறி மழையாய் தேசங்கள் உம்மை அறிந்திடவே. பின்மாறி மழையாய் இந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை அறிந்திடவே. விண்ணக நதியே, விடுவிக்கும் நதியே, உம்மை வாழ்த்துகிறேன். விண்ணக நதியே, விடுவிக்கும் நதியே, உம்மை வாழ்த்துகிறேன். பரலோக நதியே, பரிசுத்த நதியே, ஓ ரகதா. ஆமென். வெண்பனி போல், வெண்பனி போல் ரிகல ஷஹரதனோ ரிவலமோ ஷபலது ரகசியாத்தனரோ. ஆமென். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பலன் ஆளுகை செய்யட்டும், உம்முடைய பலன் ஆளுகை செய்யட்டும். நீர் நடத்தும் ஐயா, உம்முடைய சித்தம் போல கொண்டு செல்வீராக. கர்த்தருடைய திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அனாதி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆமென் ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். குருடர்களை அவர்கள் அறியாத பாதைகளை நடத்துகிற கர்த்தர், நீ அறியாத வழிகளிலே நான் உன்னை நடத்தி நீ எண்ணாத எட்டாத ஆசீர்வாதங்களை உனக்கு தந்தருளும்படி ஆவியானவர் நடத்த துவங்குகிறார். ஆவியானவர் நடத்த துவங்குகிறார். அப்படி ஜெபிங்க. ஜெபிக்கிறோடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. ஆமென். காத்துரு ஆத்துமாவே, உன் இருதயம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கட்டும். உன்னதமானவரிடத்திலிருந்து பங்கும் சுதந்திரமும் சொத்தும் உண்டாகும்படியாக பரலோக தேவனுக்கு நேராக உங்க இருதயம் அப்படி பேச துவங்கட்டும். உங்க இருதயம் ஆண்டவருக்கு
நேராக துடிக்கட்டும், அவரை மாத்திரம் வாஞ்சிக்கட்டும். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் வரும்போது எல்லா அசுத்தங்களும் வெளியேறும். ஆவியானவர் கிரியை செய்யும் போது பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். ஆமென், ஆமென். பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பாவ கட்டு, குடிவெறியின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. ஜெபிங்க, ஜெபிங்க. ஆவியானவர் கிரியை செய்கிறார். மறைந்து மறைந்து கிடைக்கிற பாவ வல்லமைகள் இன்றைக்கு வெளியேற்றப்படுகிறது. இந்த ராத்திரி நேரத்தில் ஆவியானவர் தமது பரிசுத்தத்தை கொண்டு அசுத்தத்தை ஜெயமெடுக்கிறார். உங்க குடும்பத்தில் மறைந்து கிடக்கிற பாவங்கள் வெளியேறுகிறது. இருதயத்தின் ஆழத்தில் கிடக்கிற பாவங்கள் வெளியேற்றப்படுகிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆமென், 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 ஆமென். அந்தரங்கங்களை வெளியரங்கமாக்குகிற கர்த்தர், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆவியானவர் பாவ பிடியிலிருந்து அநேகரை விடுவிக்கிறார். இன்றைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் ஆமென், பாவ கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது, பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, பாவ எண்ணங்கள் அழிக்கப்படுகிறது, மாம்ச கிரியைகள் அழிவதாக, சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, பிசாசின் தந்திரங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, சத்துரு போட்ட பாவ கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக, தேவனை விட்டு பிரிக்கும்படி பிசாசு போட்ட தந்திரங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இல்பொருள் ஆக்கப்படுவதாக. கர்த்தருடைய கரம் விடுவிக்கிறது, தேவனுடைய ஆளுகை உண்டாகிறது, கர்த்தருடைய அசைவாடுதல் ஒவ்வொருவர் மேலேயும் புறப்படுகிறது. அக்கினியே, அக்கினியே, வானக்கினியே, பரலோகத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த பரிசுத்த அக்கினியே, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின பரிசுத்த அக்கினியே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, பலிபீடத்தில் இருந்த அந்த தகன பலியை பட்சிக்கும்படியாக பரிசுத்த அக்கினி வெளிப்பட்டது போல இதோ உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் சுட்டெரிக்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி விழுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி விழுகிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து இதோ தரிசித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தமது அக்கினி ஜுவாலைகளை அனுப்புகிறார், கர்த்தர் தமது அக்கினி ஜுவாலைகளை அனுப்புகிறார். குடும்பங்களுக்கு நேராக அக்கினி ஜுவாலை விழுகிறது. சகோதரி, ஆமென், தேவனை நம்பி இருக்கிற ஆத்துமாவே, தேவனை சார்ந்து வாழ்கிற சகோதரி, இதோ ஆவியானவர் சொல்லுகிறார், மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து பார், நான் உனக்காக செய்கிற ரட்சிப்பை ஜெபிங். ஆவியானவர் இதோ அக்கினியாய் குடும்பங்களில் அசைவாடுகிறார், அக்கினியாய் குடும்பங்களில் அசைவாடுகிறார். பாவ கட்டுகளை அரிக்கும்படியாக, அசுத்த கிரியைகளை நிர்மூலமாக்கப்படும்படியாக தேவ ஆவியானுடைய பலத்த ஆளுகை. ரிகாலாதா ஷஹலதனோ ரிகபல சந்துரே தனகசியாதனரா ரகபல பௌஷந்துரே லட ஹசி கந்துரே தனரபலதரா ரிகபல் பௌஷா ரகதந்தர பௌரியா ரிகப மனதலஷே ரிபபல கதரனனா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் எல்லா கிரியைகளையும் அழிக்க துவங்கி ஆயிற்று. இதோ உனக்கு முன்பதாக பிரச்சனைகள் எல்லாம் எரிகோ மதில் போல நின்று கொண்டு இருக்கலாம். ஆவியானவருக்கு முன்பதாக சகலமும் அடிபணியும். ஆவியானவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமல் துறைமட்டமாக்கப்படும். ஆவியானவருக்கு முன்பதாக பெரிய பர்வதம் ஏமாத்திரும். பலனை தாமே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவியினாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய ஆவியானவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். எல்லா அசுத்தங்களும் புறப்பட்டு வெளியேறுகிறது. இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி போடுகிறார். உன் இருதயத்தை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த பாரங்களை கர்த்தர் இன்றைக்கு பிடுங்கி எறிகிறார். ஆமென், 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 ஆமென். திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம் அல்ல, இதோ தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்ட இருதயத்தை ஆவியானவர் புதுப்பிக்கிறார். புதுப்பிக்கப்படுகிறாய் ஆத்துமாவே.
ஆமென். இருதயம் தேவனுக்குள்ளாய் மறுரூபமாக்கப்படுகிறது. உங்க இருதயம் தேவனுக்குள்ளாய் புதுப்பிக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்தை அப்படியே தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உன்னால் முடியாது. ஆமென். உனக்கு பலன் இல்லை. ஆனால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இதோ தமது ஜனங்களுக்கு மத்தியிலே, தமது ஜனங்களுக்கு மத்தியிலே பயங்கரமான பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய், வைராக்கியம் எனும் சால்வை அணிந்தவராய் எழுந்தருளி நிற்கிறார். இதோ நான் உன் கரத்தை பிடிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பயங்கரமான பராக்கிரமசாலி. கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறார். ஓ ரகதல ஷஹலதனனா லிகபபபல ஷஹலதரனனனனோ தீரம் தரபௌஷ்யார பரபலவோ த்யார பரபலவ ரிகபபப ஷஹலதனரா ரீபலபோ ஷம்துரி பரகசியாத்தனரோ ரீபலகதனனனா. ஹல்லேலூயா. ஜெபிங்க. உங்க சத்தம் அப்படியே ஆமென். உங்க ஜெபம் அப்படியே ஒரு ஜெப சக்கரமாய், ஒரு அக்கினி தலாலாய் உங்க நாவிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஜெபத்தில் மட்டும் சோர்ந்து போகாதீங்க. ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகும். ஜெபிக்க ஜெபிக்க நெருக்கி கொண்டிருக்கிற அந்த ஹாரங்கள் உடைக்கப்பட்டு போகும். ஜெபிக்க ஜெபிக்க நெருப்புப்பட்ட நூல் போல எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும் தெறிப்புண்டு போகும். அதான் ஆவியானவர் ஜெபிக்கும்படி வலியுறுத்துகிறார். ஆமென் ஆமென் ஆமென். போராடுங்க. ஜெபத்தில் போராடுங்க. ஆமென். ஆவியில போராடுங்க. எப்பொழுதும் ஆவியிலே விழித்திருந்து ஜெபிக்கும்படி ஒரு விசேஷித்த மகிமை மூடுகிறது. இன்றைக்கு அநேகர் ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை அநேகரை தட்டி எழுப்புகிறது. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமே தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்பு. இது நீ விடங்கி கிடக்க வேண்டிய நாட்கள் அல்ல. தேவ சமூகத்தில் போராடி கட்டுகளை உடைத்து தேவனுக்காக ஓட வேண்டிய நாட்கள். சத்துரு ஒன்ன பலவீனப்படுத்த விடாத. ஆமே. சத்துரு ஒன்ன வேதனைப்படுத்த விடாத. தேவையில்லாத துக்கங்களை கொண்டு உன்னை அமிழ்த்தும்படி சத்துரு தந்திரமா எத்தனமிட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், மாம்ச சிந்தைக்கு இடம் கொடாதே. மாம்ச சிந்தை மரணம். சத்துருவின் சிந்தைக்கு இடம் கொடாதே. சத்துருவின் சிந்தை மரணம். ஓ ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடு. ஆவியானவர் உன்னை நடத்த விரும்புகிற பாதையிலே செல்லும்படியாக ஜெபத்திலே விழித்திருந்து கர்த்தருடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொண்டு அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவ பலனுள்ளவனாய் நிற்கும்படியாக ஆவியானவரை தட்டி எழுப்புகிறார். ரகதல ஷஹலதனரனா ரிஹலதர ஷஹலதனா. ஆமென் 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 ஆமென். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாத ஆத்துமாவே, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க ஆத்துமாவே. ஆமென் ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், உன் சத்துருக்களை என் கண்கள் கண்டுபிடிக்கும். என் கரம் உன் சத்துருக்களை கண்டுபிடித்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து ஆமென் 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 நான் பிடுங்கி எடுக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பிடுங்கி எடுக்கிறா. உன்னை வேதனைப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் பிடுங்கி எடுக்கிறா. முள் போல உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் உன்னை கை தூக்கி எடுக்கிறா. ஆமென் ஆமென். என் கரம் உன் சத்துருக்களை கண்டுபிடிக்கும். இதோ உன் சத்துருக்களின் பிடரியை நான் உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். ரகலதல ஷஹலதனர ரிபபபப ஷபலதன ரிபலதஹ சிஹமனதன ரிபபபல ஷஹலதரனோ ரிஹம் தரபௌஷ்யாரபரபலபௌட்டியா. ஆவியானவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். சர்வ வல்லவருக்கு முன்பதாக நீ நிற்கிறாய் என்பதை மறந்து போகாத. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று தேவ சமூகத்தில் நின்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை புறப்பட பண்ண நான் வல்லமை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளால் வரவழைக்கிற கர்த்தர். ஆமென். செத்த மரித்த கர்ப்பத்தில் இருந்து பிள்ளைகளை புறப்பட பண்ணுகிறவர், ஜாதிகளை தோன்ற பண்ணுகிறவர், ஜனங்களை பெருக பண்ணுகிறவர். ஓ ரகதல ஷஹரதனா. சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே
உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அநேக நேரத்தில் சோர்ந்து போயிடறான்ப்பா, விசுவாசம் இல்லாமல் தளர்ந்து போயிடறான் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, என்னை திரும்பவும் உங்கள் சர்வ வல்லமை காணும்படி செய்வீராக, காணும்படி செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் விரும்புகிற காரியம் ஏதோ வார்த்தையால் கேட்கிறது மாத்திரம் அல்ல, கண்களால் காணும்படி செய்கிறவர் அவர். ஆமென், கண்களால் காணும்படி செய்கிறவர் அவர். ஆமென். அவருடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் சர்வ வல்லமையும் நிரூபிக்கிற ஆவியானவர், இயேசுவின் நாமத்தில் இருக்கிறதான சர்வ வல்லமையை நிரூபிக்கிற ஆவியானவர். தேவ ஜனமே, தேவ ஜனமே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அது வியாதியா இருக்கட்டும், ஆமென், அது ஆசீர்வாதமா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக அடிபணியும். சகலமும் அவரை கொண்டு உண்டாகிறது, சகலமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது, சகலமும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் இருதயங்கள் தேவனுக்கு நேராக ஒருமனப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை ஜெபிக்க ஒருமனப்படுத்தி இருக்கிறார் என்றார். ஆமென். உங்களுக்காக அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஜெபிங்க, ஜெபிங்க. அன்றைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆளுகை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. ஆமென். பரலோக ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகிறது. இனி குடும்பத்தில் சத்துரு இருக்க முடியாது, இனி வீட்டில் பிசாசு இருக்க முடியாது, இனி வீட்டில் பிரிவினையின் ஆவி இருக்க முடியாது, இனி வைராக்கியத்தின் ஆவி இருக்க முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்த ஒடுக்கங்கள் கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஆமென். உன்னை நெருக்குகிற நெருக்கங்களை மாற்றி ஆவியானவர் துதியின் உடையை உடுத்துவிக்கிறார், துதியின் உடையை அணிவிக்கிறார். ஓ ரகதல ஷஹலதனோ ரிபலபோ சந்துராத ரகசியாதனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். திரும்பவும் அந்த வார்த்தையை ஆவியானவர் நினைவூட்டுகிறார். ஈசாக்கிற்காக எலியேசரை நேர்வழியாய் நடத்தி செல்லுகிற கர்த்தர், நேர்வழியாய் நடத்தி செல்லுகிற கர்த்தர். ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமே, அநேக பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள். அநேக இருதயங்கள் பிள்ளைகளை நினைத்து பாரப்படுகிறது, வேதனைப்படுகிறது, கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படி ஈசாக்குக்கு ஒரு நன்மையை காணும்படியாக, ஈசாக்குடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆமே, ஆமே, ஹல்லேலூயா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எலியேசரை நேர்வழியாய் அவர் நடத்தினாரோ அதே போல அதே ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகளை கர்த்தர், பிள்ளைகளுக்காக நேர் வழியிலே கர்த்தர் நடத்துகிறார். ஆவியானவர் நடத்த துவங்குகிறார். இதுவரை மனுஷன் உங்களை நடத்தி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உங்கள் சுய எண்ணத்திலே உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தி கொண்டு இருந்திருக்கலாம். ஆமென். ஆவியானவர் இன்றிலிருந்து நடத்த துவங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றிலிருந்து நடத்த துவங்குகிறார். அவருடைய திட்டம் போல் அவர் ஆசீர்வதிக்க துவங்குகிறார். அவருடைய சித்தம் போல் அவர் நடத்த துவங்குகிறார். ஆமென். உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள், உன் வழிகள் அல்ல என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளும் என் நினைவுகளும், உன் வழிகளும் என் வழிகளும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நீ நினைத்த காரியங்கள் கைகூடல, ஆவியானவர் தமது சித்தத்தின்படி நடத்த விரும்புகிறார். ஏன் நீங்க நினைத்த காரியங்கள் தோல்வி அடைந்தது, ஆவியானவர் தமது நோக்கத்தின்படி நடத்த விரும்புகிறார். ஆமென், 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 ஆமென். அவர் சரியான பாதையிலே நடத்துகிறவர், ஒருவரும் கண்டிராத அதிசயங்களை காணும்படி செய்கிறவர், நீ நினைத்து பார்க்காத நன்மைகளிலே அவர் கொண்டு செல்லுகிறவர். ரட்சிப்பு கர்த்தருடையது, காரியம் கர்த்தருடையது. ஆமென். மறைபொருட்கள் கர்த்தருடையது, எதிர்காலம் கர்த்தருடையது, வாழ்க்கை கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்காலத்தையோ வாழ்க்கையோ மறைபொருளை நினைத்து கலங்காதிக ஆத்துமாவே, கலங்காத தேவ சபையே, கலங்காதே சகோதரா. அவர் ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமான பாதையிலே நான் உன்னை நடத்த துவங்குகிறேன். காத்திருந்தாய் அல்லவோ, தேவனுடைய கிரியைக்காக காத்திருந்தாய் அல்லவோ, கர்த்தர் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர்
கர்த்தருடைய செய்கைக்காக காத்திருந்தாய் அல்லவோ, என் பாதைகளே என் அநாதி தீர்மானத்திலே நான் உன்னை நடத்தி கொண்டு செல்லுகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஓரா கதலா ஷஹரதனா ரிகபல ஷிகரதுனரபல துரனா ரக்கத்தர்கட ரகசியாதரோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. அவர் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆவியானவர் எப்படி ஆனாலும் உங்களை நடத்த முடியும். ஆமென், ஆமென். பலவீனத்தை நினைத்து திகையாதே ஆத்துமாவே, அவர் தமது பலனை உனக்கு கொடுத்து, ஆமென், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். நான் உன்னை நடத்துவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இதுவரை உன்னை நடத்தினேன், இனிமேலும் இனிமேலும் விசேஷித்த தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய துவங்குகிறது. ஹல்லேலூயா. வனாந்தரங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ரகதா ஷிகலதரா ரிபலபோ சந்தரபோ ஷியாதனரா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கிற வெறுமைகளை கண்டு கலங்காதே. வெறுமையான அவாந்தர வழியிலும் நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருவின் நெருக்கத்தை கண்டு கலங்காதே. சத்துருவின் நெருக்கங்களிலும் நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை உணர்த்துவேன். உணர்வுள்ள ஆவியானவர், உணர்வுள்ள ஆவியானவர். ஆமே, நான் உன்னை உயர்த்தி நடத்தி, ஆமே, என் கண்மணியை போல நான் உன்னை காப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அப்படி கரத்தை இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் ஒருவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நீங்க ஒருவரே, நீர் ஒருவரே, நீங்க மட்டும் ஆண்டவரே, நீங்க மட்டும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் மாத்திரம் என்ன நடத்துங்கப்பா. என்னால் முடியாது ஆண்டவரே. எனக்கு நிற்க பலன் இல்லை, எனக்கு செய்ய திராணி இல்லை, என்னால் முடியலப்பா, என்னால் முடியல. ஆவியானவரே, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமான பாதையில நடத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் அதை நடத்துங்கப்பா. என் வாழ்க்கையில என்ன செய்ய நோக்கமா இருக்கிறீர் அந்த பாதையில நடத்துங்க ஆண்டவரே. முயற்சி நான் சோர்ந்து போய் நிற்கிறேன்ப்பா. அப்பா, மோதி மோதி பார்த்து வழி திறக்காமல் நான் திகைத்து நிற்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஔஷதமும், எனக்கு எதிர்காலமும், எனக்கு நன்மையும், எனக்கு ஒத்தாசையும் வானத்தி பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் அல்லவா எனக்கு உண்டாகும். அப்பா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, புத்திர சிவகாரத்தின் ஆவியே, ஆமே, நல்ல ஆவியானவரே, தேற்றரவாளனே, 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 ஆமே, சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் கை தூக்கி எடுக்கிறவரே, ஆமே, பலவீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயத்தை புரிந்து கொண்டு எனக்காக கிரியை செய்கிறவரே, வல்லமையுள்ள கர்த்தாவே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிறவரே, இயேசுவின் நாம மகிமைப்படும்படியாக கிரியை செய்கிற வல்லமை உள்ளவரே, இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் சத்துவத்தையும் எங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற மகத்துவமான பரிசுத்த ஆவியானவரே, மேல் வீட்டறையில் இறங்கி செயல்பட்டவரே, மரித்தவனை உயிரோடு எழுப்பின வல்லமை உள்ள ராஜாவே, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. நீங்க மாத்திரம் பெருகணுமே, என் ஆவியானவர் மாத்திரம் என்னில் பெருகணுமே. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் கிரியை செய்ய துவங்கிட்டார் அப்படின்னா எந்த வனாந்தரமா இருந்தாலும், ஆமென், எந்த வறண்டு போன வாழ்க்கையா இருந்தாலும், எந்த முட்டித்து போன வாழ்க்கையா இருந்தாலும், மரித்து 4 நாட்கள் ஆன செத்த சரீரமா இருந்தாலும் அவர் கிரியை செய்ய துவங்கிட்டார் அப்படின்னா எல்லாம்
உயிர் பெறும். வனாந்தரம் வயல்வெளி ஆக்கப்படும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும். உன்னதத்தில் இருந்து ஒரு பலத்த அசைவு உண்டாகிறது. உன்னதத்தில் இருந்து ஒரு பலத்த அபிஷேகம் தமது ஜனங்களுக்காக ஊற்றப்படுகிறது. இதோ வனாந்தரங்கள் வயல்வெளி ஆக்கப்படுகிறது. வயல்வெளிகள் காடாக மாற்றப்படுகிறது. என்னை அபிஷேகம் செய்தவரே, என்னை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புகிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. உடைந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. உடைந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். சபை இணைந்து சத்தமாய் நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த 21 நாட்கள் ஜெபம்
நிச்சயமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். பொருத்தனையோடு கூட ஆமென் காத்திருந்து இணைந்து ஜெபிங்க. நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற ஆமென் காரியங்களில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் காண செய்வார். அல்லேலூயா, ஆமென். கடந்த நாளில் அநேகர் ஃபோன் பண்ணி சாட்சி சொன்னாங்க, அநேகர் ஜெப குறிப்புகளை சொன்னாங்க. அதில் ஒரு சகோதரி பல மாதங்களாக ஜெபிக்க முடியாத வண்ணமாக நாவு கட்டப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே காணப்பட்ட அந்த சகோதரி ஆமென் கடந்த நாள் ஜெபத்தின் மூலமாய் இந்த நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்டு நல்ல சத்தமாக ஆவியில் நிறைந்து ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. ஒரு சகோதரி பாருங்க, மரணத்துக்கு தான் தற்கொலை பண்ணணும்னு சொல்லி அவங்க இருந்த நேரத்தில் ஆமென் கர்த்தரே ஆவியானவராய் இருக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் அற்புதங்களை செய்வார் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே என் ஆண்டவர் ஆவியானவர் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட அந்த தற்கொலை எண்ணத்தை அப்படியே மாற்றி இருக்கிறது. கர்த்தர் எவ்விதமாய் கிரியை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோமா? ஆமென். இன்னும் அநேக சாட்சிகளை நம்மத்திலே ஆண்டவர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட ஆண்டுடைய பாதத்திலே காத்திருப்போம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து போதும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு மனுஷனிடத்துல அமருகிறாரோ அந்த மனுஷன் பலனடைவான். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு காரியம். தம்முடைய பிள்ளைகள் பலனுள்ள பிள்ளைகளா இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, வியாதியோடு முடங்கி போய்விடக்கூடாது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முழுமையான விருப்பம். அதனால தான் இயேசு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, தம்முடைய ஜனத்தை பார்த்து போய் காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னது. அல்லேலூயா. ஆனால் சாத்தானுடைய திட்டம் எப்படியாவது பலவீனப்படுத்தணும், எப்படியாவது ஆண்டவரை விட்டு தூரமாய் போக பண்ணணும், வியாதிப்பட்டு சோர்வடைந்து அப்படியே ஒடுங்கி போகணும். இது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். அல்லேலூயா. இது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். இன்னைக்கு அநேக ஜனங்கள் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு ஆண்டவரை விட்டு தூரமா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நாம பலன் அடைவோம் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிள்ளை, ஆண்டவராய் விசுவாசிக்கிற பிள்ளை பலவீனத்தோடு இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுகிறதே இல்லை. லூக்கா 13:11 படிங்க. லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஒரு தேவ ஆலயத்திலே, ஒரு ஜெப ஆலயத்திலே இயேசு கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஜெபாலயத்திலே இயேசு கடந்து செல்லுகிறார். அந்த ஜெபாலயத்திலே கடந்து செல்லும் போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே இயேசு என்ன சொல்றாப்புல, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவோ. ஆபிரகாம் விசுவாச தகப்பன். அப்ப ஆபிரகாமுடைய குமாரத்தி இன்னைக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கிறது. ஆனால் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். யாரு கட்டி வச்சிருக்கிறா? பலவீனத்தின் ஆவி அந்த சகோதரியை கட்டி வைத்திருக்கிறது. லூக்கா 13:12 படிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை
பாருங்க, உடனே அந்த இடத்தில் அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் அதே போல அந்த ஸ்திரீயை பார்த்த இயேசு உங்களையும் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுடைய பலவீன கட்டை இந்த நாளிலே நான் உடைக்க போகிறேன். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே ஆமீன் பாதிக்கப்பட்டிருந்த அந்த ஸ்திரீயை விடுவித்தது போல இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சாத்தானுடைய திட்டம் பலவீனப்பட்டு ஒதுங்கணும். சாத்தான் ஏதாவது ஒரு மனுஷன் மூலமாட்டு சோர்வடைய பண்ணுவான். எலியாவை சோர்வடைய பண்ணி சூறை செடிக்கு கீழே போய் இருந்துட்டு, போதும் கர்த்தாவே நான் சாகிறதா நல்லது அப்படின்னு சொன்னது போல ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து அப்படியே சோர்வடைய பண்ணுவான். ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து சோர்வடைய பண்ணுவான். ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கும், அல்லது ஒரு கடன் பாரமா இருக்கும், அல்லது பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை முன்னாடி கொண்டு வந்து சோர்வடைய பண்ணி, எதுக்காக நான் வாழ்றேன்? ஒரு சகோதரி கடந்த நாள்ல சொன்ன ஒரு காரியம், எனக்கு வயசு 45க்கு மேல போயிருச்சு, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்னே தெரியல, ஆண்டவர் என்னை எடுத்துட மாட்டாரான்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சத்துரு ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு சோர்வடைய பண்ணி பலவீனம் அடைய பண்ணுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் வரும்போது நாம பலனடைவோம். அல்லேலூயா. இயேசுடைய விருப்பம் நம்ம பலனடைய வேண்டும் என்று சொல்லி பாருங்க. ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அதற்கு சிம்சோன் இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்திரீ தெலீலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோடு கூட இந்த சிம்சோன் அதிகமாய் சிநேகமாயிருந்தான். இப்ப ஒரு ஸ்திரீயின் மூலமாய் யாரு வர்றா? சாத்தான் உள்ள வர்றான். சிம்சோன் நல்ல ஒரு பலனுள்ள ஒரு மனிதன். தேவ ஆவியானவர் அவனை குறித்து ஒரு திட்டத்தோடு தெரிந்து கொண்டார். தேவ ஆவியானவர் அவனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இவனுக்கு முன்பதாய் எந்த ஒரு எதிரியும் பெலிஸ்தியர்கள் நிற்க முடியாத வண்ணமாய் ஆண்டவர் இவனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப ஒரு ஸ்திரீயின் மூலமாய் சாத்தான் உள்ள வர்றான். உள்ள வந்து பாருங்க, எப்படியாவது இவனை பலவீனப்படுத்தணும், இவன் பலம் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். இதுதான் சத்துருடைய திட்டம். உன் பலம் என்ன என்பதை சத்துரு தேடி அந்த பலத்தை அழிப்பதற்கு போராடுவான். இந்த இடத்துல அந்த ஸ்திரீ என்ன பண்றா பாருங்க. 5வது வசனத்தை படிங்க. அதாவது நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 5வது வசனம். நீ அவனை நயம் பண்ணி எதனால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். எப்படி? நீ அவனை நயம் பண்ணி. பொதுவா இன்னைக்கு மனுஷங்க எல்லாம் ஏமாந்து போறது இதுலதான் ஏமாந்து போவாங்க. யாராவது ஒரு ஆளு அன்பான வார்த்தைகளை பேசியாச்சுன்னா அப்படியே ஏமாந்து போயிடுவாங்க. நயம் பண்ணி, பிசாசுக்கு வேலை நயம் பண்றது. பிசாசுக்கு வேலை மட்டும் இல்லை, பொதுவா எல்லா மனுஷனும் ஆசையான ஒரு வார்த்தையை பேசினா, அன்பான ஒரு வார்த்தையை பேசினா எல்லாரும் அப்படியே மடங்கிருவாங்க. இது யாருக்கும் தெரியும்? ஆண்டவருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் தெரியும். ஓசியா புத்தகத்துல படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் அழைச்சாரா? நயம் காட்டி, நயங்காட்டி உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லி நயம் காட்டின பிறகுதான், ஆசை காட்டின உடனே இந்த ஜனங்கள் அப்படியே வார்த்தையை கேட்டு புறப்பட்டு வர்றாங்க, வனாந்திரத்தில் நடந்து வர்றாங்க. அதே போல
இந்த இடத்துல பாருங்க, சாத்தானுக்கும் தெரியும் இந்த ஜனங்கள், அதாவது இந்த மனுஷன் நயங்காட்டின ஆசை வார்த்தைகளை சொன்னா அப்படியே மயங்கிருவான், மடங்கிருவான் அப்படின்னு ஒரு ஸ்திரீயின் மூலமாய் அந்த இடத்துல கடந்து வர்றாப்புல. கடந்து வந்து நயம் காட்டி அவனுடைய மகாபலம் எதனால் என்று அறிந்து கொள். ஒரு முறை நயம் காட்டி அந்த இடத்துல அகனினார் கயிறுகளால முதல்ல கட்டுறாப்புல. நயங்காட்டி முதலாவது ஒரு கட்டு ஆண்டவர் அந்த இடத்துல விடுவிக்கிறாரு. அடுத்தது மீண்டும் ஒரு கட்டு, புது கயிறுனால மீண்டும் ஒரு கட்டு. முதல்ல ஒரு கட்டு, அதுல ஆண்டவர் அவுத்து விடுறாரு. ரெண்டாவது மீண்டும் ஒரு கயிறு, அந்த கயிறை மீண்டும் அதுலயும் அவுத்து விடுறாரு. பாருங்க, மூன்றாவது அவன் தலைமுடிய சேர்த்து ஒரு கட்டு. இன்னைக்கு நிறைய சத்துருக்கள் என்ன தெரியுமா, தலைமுடிய எடுத்து மந்திரவாதம் செய்யறாங்க. ஒரு மனுஷனுக்கு தலைமுடிய எடுத்து மந்திரவாதம் செய்யறாங்க. இதே போல தலைமுடிய சேர்த்து வச்சு ஒரு கட்டு, அதுலயும் இவன் வெளியில வந்துடுறான். அதுக்கு பின்பதாக இவன் மீண்டும் ஆசை வார்த்தைகளை பேசி சொல்றாப்புல. 15 வசனத்தை படிங்க. அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்ப அவனுடைய இருதயம் அந்த நேரத்துல எங்க இருந்தது? அவன் இருதயம் முழுவதும் ஆண்டவருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். நான் ஒரு தவறான இடத்துக்குள்ள இருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் நான் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் அதன் பின்பதாக அவன் கேட்கிறா, உன் இருதயத்தை எனக்கு தந்துரு. உன் இருதயம் என்கிட்ட இல்லையே, இருந்திருந்தா உன் பலத்தை குறிச்சு எனக்கு சொல்லி இருப்ப. தீனம் தீனம் எப்படி வார்த்தைகளினால் நெருக்கி, தீனம் தீனம் தன் வார்த்தைகளினாலே ஒரு மனுஷனை விழத்தள்ளதுக்கு, ஒரு மனுஷனுடைய பலத்தை எடுக்கிறதுக்கு தினம் தினம் சத்துரு ஒரு ஸ்திரீயின் மூலமாய் அந்த இடத்துல கடந்து வந்து தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு, எப்படி இருக்கிறதா சாகிறதா அந்த அளவுக்கு சத்துரு ஒரு மனுஷன் மூலமா வந்து சாகத்தக்கதாய் அலட்டி கொண்டு விசனப்பட்டு. அடுத்த வசனம், தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவே. அந்த இடத்துல ஒரு ஆண்டவரோடு கூட செய்திருந்த பிரதிஷ்டைய அவன் அந்த இடத்துல உடைக்கும்படியாய் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறான். சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானே நான். தாயின் வயிற்றில் கற்பத்தில் பிறந்தது முதல் நான் தேவனுக்கென்று. யாருக்கென்று? தேவனுக்கென்று. யாருக்கென்று? தேவனுக்கென்று நசரேயனானவன். தாயின் வயிற்றிலே இருந்தே தனக்கென்று ஆண்டவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம கர்த்தருக்குரியவர்கள். அவருக்காக மகா பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப கர்த்தருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் சத்துரு எப்படி நயம் காட்டி வஞ்சித்து அப்படியே தன் பக்கமா இழுத்து ஆண்டவரோடு கூட பண்ணின பிரதிஷ்டைய அந்த இடத்துல உடைக்கும்படியாய் சொல்லி கொடுக்கிறார். ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த துவங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஒரு மனுஷனுடைய பலத்தை சத்துரு எப்படி பிடுங்குறான்னு பாருங்க. நயங்காட்டி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி 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 ஆசை காட்டி அவனுடைய பலத்தை அப்படியே எடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறான்னு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அழகா ஒரு வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:10 படிக்கும் போது, என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. பாவிகள் உனக்கு நயம் காட்டுவாங்க, ஆசை காட்டுவாங்க, நீ சம்மதியாதே. இப்ப இந்த இடத்துல சம்மதிச்சிட்டான். சம்மதிச்சதுனால பலத்தை எல்லாம் இழந்து நிற்கிறான். இவன்ட்ட நினைச்சிட்டு இருக்கிறான்,
என்ன ஆண்டவர் அழைச்சார், நான் கர்த்தருக்குரியவன் தான், அதனால இனி பெலிஸ்தியர் வந்தாச்சு நான் மீண்டும் எழும்பி போயிடலான்னு போறான். பெலன் அவனை விட்டு மாறி போய்விட்டது. பெலனை யாரு பிடுங்கினா? சத்துரு பிடுங்கிட்டு போயிட்டான். இப்ப கண்கள் குருடாக்கப்பட்டு ஒரு வேடிக்கை பொருளாய், ஒரு பராக்கிரமசாலியாய், வல்லமையாய் பயன்படுகிற ஒரு நபராய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் கேவலப்படுகிற நிலைமையில் நிற்கிறான். இப்ப அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கு பாருங்க. 28வது வசனத்துல சிம்சோன் கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்து. அல்லேலூயா. அவன் புரிஞ்சிட்டான். எவ்வளவு காலம் பயன்பட வேண்டிய ஒரு ஆத்துமா அந்த பிசாசு பலத்தை எடுத்துட்டு போயிட்டான். ஆனா கடைசி நேரத்துல ஆண்டவரை நோக்கி, என்னை ஒரு விசை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. காரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை பலனை இழந்து வந்திருக்கலாம், பலனை இழந்து பாரத்தோடு கூட இருக்கலாம். அந்த எந்த காரியத்துல சத்துரு இன்னைக்கு பலத்தை எடுத்து போட்டானோ அதையெல்லாம், அந்த பிரதிஷ்டையை மீண்டும் ஆண்டவரோடு கூட புதுப்பிச்சு இன்னைக்கு அந்த புது பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு பரலோக தேவனை நோக்கி பார்த்து, உங்கள் சிந்தையை நீங்கள் வேற எங்கும் திருப்பக்கூடாது. சகோதர சகோதரி, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சத்துருங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறானா? நீ ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கலாம், நீ கட்டப்பட்டிருக்கிறாயோ? இன்னைக்கு ஆண்டவர் அந்த கட்டை அவிழ்த்து புது பலத்தினாலே உன்னை நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவி உன்னிடத்திலே வரும்போது நீ புது பலன் அடைவாய். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் உன்மேலே வந்து அமரப் போகிறார். எந்த இடத்துல உன்னுடைய பிரதிஷ்டையை நீ உடைத்தாய், கர்த்தரோடு கூட நிற்க வேண்டிய நீ, கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மா நீ, எந்த இடத்துல நீ விழுந்து போனாய்? ஒரு விசை ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளாக உன்னை அர்ப்பணித்து பரலோக தேவனை நோக்கிப்பார். இந்த ஜெப நேரத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். பரலோக தேவனை நோக்கிப்பார். எசப்பா, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க. நான் பலன் இல்லாம உம்முடைய பாதத்தில் நிற்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நாவ திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஒரு விசை நினைத்தருளும், இந்த ஒரு விசை நினைத்தருளும் சொல்லுங்க பாப்பா. நாவ திறந்து என்ன பலப்படுத்துங்க தாவே, என்ன பலப்படுத்தும் ஆண்டவரே. பாவிகள் நயம் காட்டி ஆண்டவரே, நான் பாவத்தின் படுகொலிக்குள்ள போயிட்டாம்பா, என் மாமிச எண்ணத்தை நிமித்தமாய் பாவத்தின் படுகொலிக்குள்ள போயிட்டாம்பா. ஆண்டவரே, எனக்கு புது பலம் வேணும். நாம திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை காண செய்ய போகிறார். உங்களுடைய ஜெப ஜீவிதத்திலே ஒரு மாற்றத்தை காண செய்ய போகிறார். எந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிறாய் ஆத்துமாவே? எந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிறாய்? ஆண்டவரோடு கூட பண்ணின பிரதிஷ்டையை நீ உடைத்துக் கொண்டு நிற்கிறாயோ? இன்னைக்கு பரலோக தேவன் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பலத்தை இழந்து கொண்டிருக்கிற உன்னை பலப்படுத்தபடியாய் ஆவியானவர் அக்கினி சட்டையை அடித்து உன் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ய போகிறார். இருதயத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடு. என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பான்னு சொல்லு.
மாம்ச எண்ணா மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறேன். சொல்லாண்டவரை பார்த்து தவறாமல் ஓட உந்தனின் பலன் தாருமே. மாம்ச எண்ணா மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே. பரிசுத்த வாழ்வு வாழ பலந்தாருமே. எல்லாரும் வருமானதோடு பலந்தாருமே. பலந்தாரு சேர்ந்து கேளுங்க பாப்பா, எல்லாரும் சத்தமா. ஓம் பலத்தா என்னை நடத்திடுமே. இன்னும் சத்தமா பலந்தாருமே. சத்தம் உயரட்டும், அடி வயிற்றிலிருந்து சத்தம் எழும்பட்டும். பலந்தாருமே. ஓம் பலத்தா என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட புது பல போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல்லோட திடமனம் அளித்திடுமே. பலந்தாருமே. பலந்தா சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும் நாவத் திறந்து. ஓம் பலத்தா அப்படியே கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எல்லாரும் நாவத் திறந்து மகிமைப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாள் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியிலும் என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி ஆளுகை செய்வதாக, இறங்கி ஆளுகை செய்வதாக. ஆமென். காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அமரவீராக. அக்கினி சட்டைகளை அடைத்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரவீராக. ஓ ஆவியில விடுதலை உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற பலத்தோடு கூட ஓ நாம திறந்து போராடி ஜெபம் பாப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீமா லாரா ஷகா லாரா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலனடையணும் ஐயா, என்னை பலப்படுத்துங்க ஐயா, நான் பலனை இழந்து நிற்கிறேன், உன்னத பலத்தினாலே என்னை நிரப்புக பாடு சொல்லு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன் சத்தம் கேட்டு உன் மேலே இறங்குகிறார், உன் மேலே அமருகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஆமென். உனக்கு பலன் இல்லாத காரணம் ஓ நீ விழுந்து கிடக்கிறது. ஆமென். பலன் இல்லாத காரணத்தினால தான் நீ விழுந்து விழுந்து கிடக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலே உன்னத பலத்தை பெற்றுக்கொள். இனிமேல் நீ விழமாட்டாய், நீ ஜெயிக்கிற ஒரு நபராய் மாறுவாய். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். விடுதலையோடு கூட நாவை திறந்து.
ஹalleluya 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 ஆமென். நீ பலவீனமாக இருக்கிற காரணத்தினால தான் சாத்தான் உன்னை ஈஸியா விழப்பண்ணுறான். ஆமென் ஆமென். ஆண்டவரிடத்துல கேள், ஆண்டவரே நான் விழுந்து போக கூடாதப்பா, நான் எழும்பி ஜெயிக்கிறவனா மாறணும், என்ன பலப்படுத்துங்க, நான் சோர்ந்து போக கூடாது, என்னுடைய சூழ்நிலை நினைத்து நான் சோர்ந்து போக கூடாதப்பா, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லு. ஆவியானவர் உன் மேல பலமா இறங்குகிறா, உன் மேல பலமாய் அமருகிறா. பெற்றுக்கொள்ளுமா, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ சகோதரி, கர்த்தர் உன்னை நிரப்புகிறா, ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது. எஸ் ஃபயர். ஓ ரிமா லாரா ஷாகாலாரா ரிமா லாகாலாரா. ஆமென். இன்று பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்க போகிறா, உன்னை பலத்தால் இடை கட்ட போகிறா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி வாஞ்சியோடு கூட ஆவியானவரே என் சிரசில் அமருங்க, என் ஆவியில் அமருங்க சொல்லு. நீ சொல்ல சொல்லத்தான் ஆவியானவர் உன் மேல ஆளுகை செய்வார். ஹalleluya 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 ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற உன்னை உன்னத பலத்தினாலே கர்த்தர் நிரப்ப போகிறார். உன்னத பலம், இந்த உன்னத பலம் உன் மேல இறங்கி வரும்போது எந்த இடத்துல நீ தோற்று போக மாட்டாய், எந்த இடத்துல நீ தோற்று போக மாட்டாய். உன்னத பலம் உன் மேல இறங்கி வரும்போது உனக்கு முன்பதாய் எழும்புகிற போர் ஆயுதங்களை ஒன்றுமில்லாதவனமாய் மாற்றுவாய். உன்னத பலம் உன் மேல இறங்கி வரும்போது சாத்தானை நீ எளிதாய் ஜெயிப்பாய். ஆமென். உன்னத பலத்தை பெற்றுக்கொள், உன்னத பலத்தை பெற்றுக்கொள். உன்னத பலம் உன் மேல நிழலிடுகிறது, உன் மேல நிழலிடுகிறது. ஆமென். கரங்களை தட்டி பேசு பேசு, நாவ திறந்து. ஹalleluya. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் ஆமென் விட்டு கொடுத்து நாவ திறந்து அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஓ ரீமா லா காலா ரா. ஆமென். புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நாவை விரிவாய் திற, உன் நாவை விரிவாய் திற. ஆமென். நன்மையினால் நிரப்புகிறேன் என்று சொல்லி இருக்கிற சத்தத்தோடு கூட ஆமென் சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. உன் சத்தம் பரலோக தேவனுக்கு நேரா எழும்பட்டும். கூப்பிடு கூப்பிடு. ஹalleluya. ஓ ரீமா லாரா ஷாகாலாரா. கூப்பிடுகிறவனுடைய சத்தம் கேட்டு ஆமென் இறங்கி வருகிற கர்த்தர், இறங்கி வருகிற கர்த்தர். ஆமென். நாவ திறந்து கூப்பிடு. ஆமென். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடு. நீ கூப்பிடுகிற வேளையிலே உனக்காய் கர்த்தர் இறங்குகிறார். அம்மா உனக்காய் இறங்குகிறார். அவர் இறங்கி வரும்போது வானத்தை கிழித்து அவர் இறங்கி வரும்போது உன் சிறையிருப்பு மாறும். இயேசுவின் நாமத்தினாலே விடாத விடாத போராடி ஜெபம். ஹalleluya. இயேசுவேன்னு கூப்பிடுகிற சத்தம் உயர உயர வானம் திறந்து அக்கினி மகிமை இறங்கி வருகிறது. வானம் திறந்து அக்கினி மகிமை இறங்கி வருகிறது. ஆமென். இயேசுவேன்னு நீ கூப்பிட கூப்பிட வானம் திறந்து அக்கினி மகிமை, வானம் திறந்து அக்கினி மகிமை உன் மேலே பலத்த காற்றாய், பலத்த காற்றாய் உன் மேலே இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. வானம் திறந்து அக்கினி மகிமை உன் மேலே இறங்கி வருகிறது. ஆமென் 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 ஆமென். போராடி ஜோமண்ண, போராடி ஜோமண்ண. ஆமென் ஆமென். யுத்தம் பண்ணி ஜோமண்ணம்மா, யுத்தம் பண்ணி ஜோமண்ண. நீ இனிமேல் தோற்று போக மாட்டாய், இனிமேல் நீ தோற்று போக மாட்டாய். ஆமென். கர்த்தரை சாட்சியை நிறுத்த போகிறார். அநேக ஜனங்களுக்கு முன்பதாக நீ சாட்சியை நிற்பாய். ஆமென் ஆமென். நீ சோர்ந்து போன காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டாகிறது. கர்த்தர் தூதனை அனுப்பி உன்னை தட்டி எழுப்புகிறார், உன்னை தட்டி எழுப்புகிறார். எழும்பு எழும்பு எலியாவே, சூறை செடிகளை ஓ சோர்ந்து கிடக்கிற எலியாவே உன்னை தட்டி எழுப்புகிறார். எழும்பு எழும்பு. நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். ஓ ரீமா லாபா லீமா லாபா லீமா லாபா ரா ரிஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் 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 ஆமென். ஜெபிக்க முடியாமல் இருக்கிற உன்னுடைய நாவின் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார், கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார். பேசு. நாவின் கட்டை கர்த்தர் அவிழ்க்கிறார். நீ பேசு. ஆமென் பேசு. ஓ ரிஷாகாலாரா. ஒரு பரலோக மகிமை, ஒரு பரலோக அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. விடாத விடாத விடாத. ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஓ ரிஷாகாலா ரீமா லாபாரா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உடைய ஓங்கிய புயா, ஓங்கிய புயா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே பிரத்யட்சமாய், பிரத்யட்சமாய் இப்பொழுதே பிரத்யட்சமாய் எஸ் லார்ட் ஒவ்வொருவர் மேலும் அமர்வதாக.
ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா ரிமா லமா லமா லபா ரபோ ஷபா லபா லிமா லபரா. ஆமென் ஆமென் ஆமென். நாவ திறந்து பேசு, நாவ திறந்து. ஓ ரீபா லபா ரிபா லபா ரபோ ஷபா லமா லமா லபரா. ஆமே, விடாம போராடு. உன் தலைப்பகுதியை கட்டி வைத்திருக்கிற அந்த சர்ப்பத்தின் கட்டு இன்னைக்கு அவிழ்க்கப்படுகிறது, இன்னைக்கு அவிழ்க்கப்படுகிறது. அடிக்கடி தலைவலி, அடிக்கடி தலைவலி. ஓ இது என்ன என்று சொல்லி தெரியாதவனமாய் புலம்புகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கட்டை அவிழ்க்கிறே, அந்த பலவீனத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. எஸ் ஃபயர், அக்கினினாலே அந்த சத்துரு எரிக்கப்படுகிறது. பேசு பேசு. பலவீன கட்டு இன்னைக்கு உடைக்கப்படுகிறது. ஆமென். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீன கட்டு இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. அந்த பலவீன கட்டுக்கு பின்னணி நின்று போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்ந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பொல்லாத ஆவிகள் அவிழ்ந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே போ, பலவீன கட்டை போ, பலவீன ஆவியே இயேசுவின் நாமத்தில் மாறி போ. ஜபி ஜபி சத்தமாய் ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென். கைகளை தட்டி விடாம போராடி ஜெபம் பண்ணமா. கைகளை தட்டி ஆமென். இருக்கிற பலத்தோட கூட கைகளை தட்டு, கைகளை தட்டு. ஆமென். நாவ திறந்து கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. ஆமென். கூப்பிடு, நீ கூப்பிட கூப்பிட ஆமென். உன்னை சுற்றிலும் மகிமை, உன்னை சுற்றிலும் அக்கினி ஆவியானவ புறாவின் ரூபம் கொண்டு அக்கினி சாட்டைகளை அடித்து உன் மேல அமருகிறா. ஒரு சுனாமி அலையை போல தேவ மகிமை உன்மேல இறங்கி வருகிறது. ஆவியிலே உணர்கிற அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள். ஓ ரீமா லாபா லீமா லாபா ரா ஷாகாலாரா. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென். குடும்பங்கள்ல போராடுகிற ஆமென் ஆவிகள், அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. இச்சை ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஓடுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே ஓடுகிறது. ஓ பொல்லாத குடிவரின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உன் குடும்பத்தை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு ஓடுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் விடுதலையை, கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக்கொள். ஓ பலவீனப்படுத்துகிற அந்த பொல்லாத வல்லமை அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா லீமா லாபாரா. உன் பிள்ளைகளை நயவஞ்சகமாய் ஆமே நயப்படுத்துகிற அந்த ஆவி, நயப்படுத்துகிற ஆவி ஆமே உன் பிள்ளைகளை அழிய பண்ணுகிற அந்த பொல்லாத ஆவி இன்னைக்கு அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி ஆமே நாவ திறந்து ஜெபி. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமே நயப்படுத்துகிற அந்த பொல்லாத ஆவி அழிக்கப்படுவதாக. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலா ரீ ஷாகாலாரா. ஓ ரீமா லமா லிமா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென் 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 ஹalleluya. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒரு விச கூட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஒரு விச கூட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். தம்முடைய ஜனம் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பது ஆண்டவருடைய விருப்பமும் அல்ல, சித்தமும் அல்ல. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய சத்தம் எழும்பட்டும். ஏசப்பான கூப்பிடு, ஏசப்பான கூப்பிடு. நீ ஏசப்பான கூப்பிட கூப்பிட ஆமென் பரிசுத்த ஆவியானவர் ஓ உத்தரவு கொடுப்பா, உனக்கு உத்தரவு கொடுப்பா. இந்த வேளை உத்தரவு கொடுப்பா. இது உத்தரவு கொடுக்கிற நேரம். கூப்பிடு கூப்பிடு, நாவ திறந்து கூப்பிடு. இது உத்தரவு கொடுக்கிற நேரம், இது உத்தரவு கொடுக்கிற நேரம், இது உத்தரவு கொடுக்கிற நேரம். ஆமே 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 ஆமென். சர்வ வல்லவருடைய உன்னத பலம் உன்னை நிரப்புகிற நேரம், சர்வ வல்லவருடைய ஓ பரலோக மகிமை உன்னை நிரப்புகிற நேரம். கூப்பிடு. ஓ ரீமா லாரா ஷாகாலா ரீமா லாகாலாரா ரிமா லமோ கடரா ஷாகாலாரா. ஆமே பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார். அது உன்னத பலத்தினாலே உன்னை இடை கட்டுகிறார். ஆமென். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எஸ், thank you Lord. ஓ ரீமலபா ரிமலபா ரபோ ஷபலபா லிமலபரா. ஆமென் ஆமென் ஆமென். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென். யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது அற்புதம் நடக்கிறது. அவர் சமீபத்திற்கு தூரத்திற்கு கர்த்தர் வாஞ்சிக்கிற ஓமேரா பரிசுத்த ஆக்கினி, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அமருகிறார். ஓ விடுதலை உண்டாகிறது. ஓ குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவி அழிக்கப்படுகிறது.
ஜபி ஜபி, சத்தமா ஜபி, சத்தமா ஜபி. உன் சரீரத்தை பல நாட்களாய் அலக்களித்துக் கொண்டிருக்கிற, பல நாட்களை அழைத்துக் கொண்டிருக்கிற, அலக்களித்துக் கொண்டிருக்கிற அந்த சர்ப்பத்தின் வல்லமை ஓ வெளியேறுகிறது. அந்த சர்ப்பத்தின் வல்லமை வெளியேறுகிறது. ஓ அந்த வியாதியின் பலவீனம் வெளியேறுகிறது. கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷகலா ரீமா லாகலா. ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷகலா ரி ஷகலா. பல நடைய நீரப்பிடுமே பலத்தி ஆவியே. சொல்லுங்க பாப்போம். பல நடைய பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே. சத்தமாய் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் பரிசுத்தரே. அசைவாடும் எல்லாரும் கூப்பிடுங்க. தூய்மையின் ஆவி அசைவா. ஒரு மனதோடு, ஒரு மன சிந்தையோடு. தூய்மையின் ஆவி. ஓ தாங்களா ஈடாமஸ் எசமே உள்ளம் நிரம்பட்டும்பா. இறங்கி வா. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறட்டும். ஈடாமஸ் சத்தமா உள்ளம் கேள ஆத்மாவே இறங்கி வாருமே. இந்த ஈடாமசாய் ஓ உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே, துடைத்திடுமே இந்த நாள்ல. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்களும் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. துடைத்திடுமே கண்ணீராலா கிருபையின். சொல்லுங்க. நிறைத்திடுமே, நிறைத்திடுமே ஆனந்தத்த. கரங்களை தட்டி மகிழோடன் மீண்டும் சொல்லும் ஆண்டவர் பார்த்து. நிறைத்திடுமே. நிறைச்சிடுங்கப்பா. என்ன நிறைத்து அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா துதிக்க என்ன நிறைச்சு அனுப்புங்க ஆண்டவரே. அசைவாடும் சத்தமாய் தோய்மாய் சொல்ல சொல்ல அசைவா. ஆமென். ஆவியனுடைய பிரசனம் மேல பலமாய் இறங்கி வருகிறதுமா. ஆமே. நீ சோர்ந்து போய் இருந்தாய் அல்லவா? ஓ சத்துவத்தை பெற்றுக்கொள். நீ சோர்ந்து போய் இருந்தாய் அல்லவா? வல்லமையை பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை நினைத்தருளி, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். புதிய பலத்தினாலே உன்னை நிரப்புகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரீமா லாரா ஷாகா லாரா. ஆமென், ஆமென், ஆமென். அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ சுகமாகிறது. ஆமென். இரத்தத்திலே ஒரு மாற்றம், இரத்தத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறது. எலும்புகளிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. நரம்புகளிலே அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன் வீட்டில் அற்புதம் நடக்கிறது. உன் சிறையிருப்புகள் மாறுகிறது. விடாத விடாத கரங்களை தட்டி. ஆமே, ஆமென், ஆமென், ஆமென். உன் காதுகள்ல வந்து பேசுகிற ஆமென். நீ மரித்து போவாய், நீ மரித்து போவாய் என்று பேசுகிற அந்த பொல்லாத சாத்தா இன்னைக்கு மாறி போகிறார். அந்த பொல்லாத சாத்தா இன்னைக்கு ஓடி போகிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். இரவுல தூங்கும் போது கழுத்தை வைந்து பிடிக்கிற அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு மாறி போகிறது. கரங்களை தட்டு. ஆமே. நாம திறந்து துதி.
ஓ ரீபா லாபா லாபா ரா ஷகாலாரா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நேர்வழியை நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இப்பொழுதே காரியங்கள் வாய்ப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, புதுபலம் உண்டாவதாக. பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயிக்கத்தக்கதாக பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. Hallelujah, 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 hallelujah. Ori shakala mali malabara shakalara. Amen, hallelujah. அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் எழும்பி நின்று சிம்சோன் தாயின் கருவிலிருந்தே, தாயின் கற்பத்திலிருந்து பிறந்த நாள் முதலே கர்த்தருக்கென்று ஒரு பிரதிஷ்டையோடு வாழ்ந்த ஒரு மனிதன். சாத்தான் அவனுடைய பலத்தை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்திரீயின் மூலமாய் நயவஞ்சகமாய் ஆசை வார்த்தைகளை காட்டி ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போல் ஆசை வார்த்தைகளை காட்டி எல்லா பலத்தையும் இழந்து நிற்கிறான். தான் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த சிம்சோன் 2 கண்களையும் பறிகொடுத்த ஒரு நிலைமையிலே மீண்டும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். 2 கைகளையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, என் குடும்பம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது ஐயா, நான் பலவீனப்பட்டு போயிட்டேன் ஐயா, என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய ஆண்டவரே அந்த நய வார்த்தையின் மூலமாய் நான் விழுந்து போயிட்டேன்ப்பா. இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒரு விசை நினைத்தருளோ, என்னை பலப்படுத்தும். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். என்னை ஒரு விசை நினைத்தருளோ, என்னை பலப்படுத்தோ. சத்தமாய் என்னை ஒரு விசை நினைத்தருளோ, என்னை பலப்படுத்தோ. சத்தமாய் சொல்லு, என்னை ஒரு விசை நினைத்தருளோ, என்னை பலப்படுத்தோ. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஆண்டவரே பலப்படுத்தோடு சொல்லு. நீ சொல்ல சொல்ல ஓ உனக்காக வான சேனை தூதலோடு கூட, ஆமென், அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு கூட கர்த்தர் வல்லமையாய், ஓ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உனக்கு நேராக இறங்கி வருகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஸ்தோத்திர சொல்லுங்க, கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி ஜெபிங்க. ஓ ரா கா லா ரா லா ரா. ஓ ரீமா லாபா லாபா ராஷாகாலாரா. புது பலத்தை பெற்றுக்கொள், புது பலத்தை பெற்றுக்கொள். இழந்த பலம் இரட்டிப்பாய், இழந்த பலம் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள், இழந்த பலத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள். இரட்டிப்பான அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். ஓ ரிமா லமா லிமா லபா ரபோ ஷபலமா லிமா லபா ரபரா. இனி நீ பலவீனப்பட்டவன் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவராலே நீ பலனடைந்திருக்கிறாய், நீ பலனடைந்திருக்கிறாய். இனி நீ பலவீனப்பட்டவர் இல்ல. ஆமென். கர்த்தருடைய பலம் உன் மேல பூரணமாய் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். எஸ் பெற்றுக்கொள். பூரண பலம், பூரண பலம், பூரண பலம், உன்னத பலம் பெற்றுக்கொள். உன்னத பலம், ஆமென், உன்னத பலம். ஆவி ஆத்ம சரத்தை முழுவதுமாய் உன்னத பலம் ஓடுகிறது. சத்துருக்கள் அலறி ஓடத்தக்கதாக, ஆமென், வஞ்சிக்க துடிக்கிற பொல்லாத விழுந்து போன சாத்தான் ஓடத்தக்கதாக ஒரு அபிஷேகம் உன் மேல மூடுகிறது. Thank you Jesus, thank you Jesus. பரிசுத்த ஆவி உன் மேல வரும்போது நீ பலனடைவாய், பலனடைவாய். வருகிற நாட்கள்ல ஒரு பொருத்தனையோடு கூட எல்லா நாட்களும் நீங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்து இருங்க. ஆமென். இந்த கூட்டம் ஆமென் 21 நாட்கள் முடியும் போது உங்க குடும்பத்துல மறைந்திருக்கிற எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு முடிவை ஆண்டவர் செய்வார். ஆமென். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எதை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அதே போல சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை கர்த்தர் வாழ்க்கையில செய்வார்.
உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். திருமண காரியத்தில் அற்புதம் நடக்கும். உன் வீடு கட்டுமான காரியங்கள் அற்புதம் நடக்கும். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகள் அபிஷேகம் பெறுவார்கள். ஆமென். அந்நிய பாஷை அடையாளத்தோடு உன் பிள்ளைகள் பயன்படுவார்கள். காத்திரு காத்திரு காத்திரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்த புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடைத்து ஆமென் பறப்பார்கள் பறப்பார்கள். நீ பறப்பாய். நீ கர்த்தருக்குள் பறப்பாய். ஆமென். நீ கர்த்தருக்குள் பறப்பாய். Thank you Jesus. Thank you Jesus. கிருபையாயிரும் ஆண்டவரே. கடந்து வந்த இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை, மாறுதலை, ஒரு மறுரூபத்தை நீர் கட்டளையிட போகிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அமிதமாய் எங்களுக்கு நீர் செய்ய நீர் தீர்மானித்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.